அந்த 4 வீடுகளில் முதலாவது வீடு எந்த வீடு? நம்முடைய சரீரமாகிய வீடு. ரெண்டாவது தகப்பனுடைய வீடு. அம்மா அப்பா அவங்கள தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனுடைய வீடு. மூன்றாவது தேவனுடைய வீடு. மூன்றாவது என்ன வீடு? தேவனுடைய வீடு. நாலாவது பரலோக வீடு. பரலோக வீடு. இந்த 3 வீடுகளில் நம்ம சரியா இருக்கும் பொழுது 4வது வீட்டை தேவன் நமக்கு திறக்கிறார். வாசிங்க யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஒரு ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீட்டிற்குள் ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் இறங்கி வர வேண்டும் என்றால் அது பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வர வேண்டும். பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வர வேண்டும். ஆவிக்குரிய நன்மைகள், இரட்சிப்பு, அபிஷேகம், ஊழியம், ஆத்துமாக்கள், வரங்கள் போன்ற ஆவிக்குரிய நன்மைகள் இறங்கி வர வேண்டும் என்றாலும் பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வர வேண்டும். அதுபோல பூமிக்குரிய நன்மை, திருமண ஆசீர்வாதம், பிள்ளை ஆசீர்வாதம், வீடு ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், இப்படி பூமிக்குரிய நன்மைகள் நம்ம வீட்டிற்குள்ளே இறங்கி வர வேண்டும் என்றால் பரலோக வீட்டில் இருந்து தான் இறங்கி வர வேண்டும். அப்ப நாம் நம்முடைய வீட்டிற்குள்ளே, நம்முடைய தகப்பன் வீட்டிலே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்போது நமக்காக பரலோக வீடு திறக்கப்படும். நம்ம வீட்டில் நன்மைகள் இறங்கும். ஆனால் நம்முடைய வீட்டிலேயோ அல்லது தகப்பனுடைய வீட்டிலேயோ அல்லது தேவனுடைய வீட்டிலேயோ நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாமல் வேற மாதிரி இருக்கும் பொழுது பரலோக வீட்டிற்கு நம்ம கொண்டு செல்லப்படுகிறதும் இல்லை. பரலோக வீடு நமக்காக திறக்கப்படுகிறதும் இல்லை. பரலோக வீடு நமக்கு திறக்கப்படலைன்னா நன்மைகள் வருகிறதும் இல்லை. பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆண்டவரிடத்தில் வந்து நன்மைகளை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்காக பரலோக வீடு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோக வீடு நமக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அந்த பரலோக வீடு திறக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டிலே நாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே நம்மளை கடத்தி கொண்டு வருவார். தன்னுடைய வீட்டிலே, தகப்பன் வீட்டிலே நாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வருவார். தேவனுடைய வீட்டிற்கு வந்தவுடனே பரலோக வீட்டை திறப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னது புரிந்ததா? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதாகமத்தில் ஒரு 2 பேருடைய வாழ்க்கையில் இந்த பரலோக வீடு திறக்கப்பட்டு நன்மைகள் நிரம்பி இருக்கிறது. வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம்
28, 11, 12, 13. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட யாக்கோபு யாரு தம்பி? தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய பேர் என்ன பேரு? யாக்கோபு. தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய தகப்பன் வீட்டிலே சரியா இருந்த அந்த யாக்கோபு அப்படியே தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். ஏதோ ஒரு காரணத்தை வைத்து தேவன் கொண்டு வருவார் தேவனுடைய வீட்டிற்கு. அங்கே வந்து அவர் ஜெபம் பண்ணினதாக பைபிளில் போடலை, ஆனால் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இருக்கிறார்கள், இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் ஏன் ஏறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஜெபத்தை அவங்க அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்திருக்கிறார், ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் பரலோகம் திறக்கப்படுகிறது. அவர் படுத்திருந்த இடத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று பேசுகிறார். யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி பரலோகம் அவருக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், யாக்கோபு தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்காக பரலோக வீடு திறக்கப்படுகிறது. ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொழிகிறது. நல்ல கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல ரெண்டு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. யாக்கோபுக்கு முன்பாக பரலோக வீடு திறக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் மாமா வீட்டுக்கு போறாரு. 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். இன்னைக்கு அதனால யாக்கோபு வச்சு பாடுறாங்க, உம்மை நம்பி வந்தேன், வெக்கப்படலை, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று. ஒரு பக்கம் ஆஸ்தி, மனைவி, பிள்ளைகள், திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரங்க வேலைக்காரிகள். பரலோக வீடு உங்களுக்கு திறக்கப்பட்டா உங்க வீட்டில் வறுமையும் தரித்திரமும் இருக்காது. உங்க வாழ்க்கையில கடன் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைபாடு இருக்காது. எல்லாமே திரளா 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 இருக்கும். அதுக்குத்தான் தேவன் விரும்புகிறார் பரலோக வீட்டை திறப்பதற்கு. அந்த பரலோக வீடு திறக்கப்படுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுங்க. யாக்கோபுக்கு முன்பாக திறந்தது போல உங்களுக்கு முன்பாகவும் பரலோக வீடு திறக்கப்படட்டும்.
நன்மைகள் பரலோகத்திலிருந்து கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களே, ஆதியாகமம் 41:39-40. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல விவேகம் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாவாய். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து யோசேப்புக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து யோசேப்புக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? விஸ்டம். பார்வோன் மன்னனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்திற்கு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், சோசியர்கள், ஞானிகள், இப்படிப்பட்ட மக்களுக்கு அர்த்தம் தெரியல. சொப்பனத்தை பார்வோன் சொல்லியும் அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து தானே வரணும். பரலோக வீடு திறக்கப்பட்டால் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினால இந்த பூமியில உயர்வையும் மேன்மையையும் நாம் சுதந்தரிக்க முடியும். அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு அதிகாரி ஆவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத யோசேப்பு, பரலோக வீடு அவனுக்கு திறக்கப்பட்டபடினாலே பரலோகத்திலிருந்து ஞானத்தையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த யோசேப்பு அதிகாரியாகிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பரலோக வீடு திறக்கப்படணும். நீ இந்த பூமியில கண்டிப்பாய் அதிகாரியாய் இருப்பாய், உயர்வில இருப்பாய், மேன்மையில இருப்பாய். எத்தனை பேருக்கு அந்த பரலோக வீடு திறக்கப்படணும்னு விரும்புறீங்க? பரலோக வீடு எனக்கு திறக்கப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்க? நான் நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? அந்த பரலோக வீடு திறக்கப்பட்டா சகோதரா, உனக்கு ஞானம் கிடைக்கும், உனக்கு அபிஷேகம் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும். இந்த பூமியில நீ அடிமையாய் இருப்பதற்கு அல்ல, அடிமையாய் இருக்கிற உன்னை அதிகாரி ஆக்குவதற்கு அந்த பரலோக வீடு உனக்கு உதவியாய் இருக்கும். அந்த பார்வோன் மன்னன் சொல்லுகிறான், இந்த பூமியில தேவ ஆவியை பெற்ற இவனை போல வருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்ப. உன்னுடைய உத்தரவு இல்லாம ஒருவனும் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுட்டு சாகும் வரைக்கும் அதிகாரியாய் இருக்கிறார் யோசேப்பு. அவருடைய கையில இருந்துதான் பார்வோன் மன்னன் வீட்டுக்கும் கோதுமை போகிறது, அதிகாரிகளுடைய வீட்டுக்கும் கோதுமை போகிறது. எகிப்து தேசம் முழுமையும் கானான் தேசம் முழுமையும் யோசேப்பினிடத்தில் கோதுமை வாங்கி சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் வாரி வழங்குகிற வல்லலாக தேவன் யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தார். பரலோக வீடு யாருக்காக திறக்கப்படுகிறதோ அவர்கள் இந்த பூமியிலே குறைவற்று இருப்பார்கள், மற்றவர்களுடைய குறைவை மாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த பரலோக வீடு நமக்கு திறக்கப்படணும். நமக்கு பரலோக வீடு திறக்கப்படணும். அது திடீர்னு திறக்கப்படாது. முதல்ல உன் சரீரமாகிய வீட்டுக்குள்ள இந்த பிறப்பை கொஞ்சம் என்ன, உன் சரீரமாகிய வீட்டுக்குள்ள நீ சரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம இந்த 3 வீட்டில் எப்படி இருக்கணும்? பரலோக வீடு நமக்கு திறக்கப்படுகிறதற்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல தன் வீட்டிற்குள் ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். முதல்ல உன் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் தம்பி? நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம், உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பேர்
வெளியில் இருக்கிற இந்த சரீரத்துக்கா, உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனுக்கா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரிகிறதா? நீ எந்திரியன். மதுபாலா என்று இந்த சரீரத்துக்கு சொல்கிறாங்களா, அல்லது உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு சொல்கிறாங்களா? மதுபாலாங்கிற பேர் யாருக்கு? அதான் இந்த சரீரத்துக்கா? உட்கார். யாராவது செத்து போயிட்டாங்க, அவங்கள என்ன சொல்கிறாங்க? உயிர் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க? பாடி வந்துருச்சா? பாடியை எடுத்துட்டாங்களா? பாடியை எப்போ எடுக்க போகிறாங்க? அதாவது அவன் அவள் அப்படிங்கிறது கூட மாறிடும், அது இது அப்படி மாறிடும். அப்போ வெளியில் இருக்கிறது வெறும் கூடாரம் தான், உள்ளே இருக்கிற மனுஷன்தான் உண்மையான மனுஷன். உள்ளே இருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அந்த உள்ளே இருக்கிற அந்த மனுஷன் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கணும் இந்த கூடாரத்துக்குள்ளே. இந்த யாக்கோபு தன்னுடைய சரீரமாகிய கூடாரத்துக்குள்ளே இருந்தான். எப்படி இருந்தான்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? குணசாலியாக இருந்தான். எப்படி இருந்தான்? குணசாலியாக இருந்தான். அவனுடைய சகோதரன் ஏசா எப்படி இருந்தான்? அவன் குணசாலியாக இல்லை, அவன் மாம்சத்துக்குரியவனாய் இருந்தான், சண்டை போடுகிறவனாய் இருந்தான், பழி வாங்குகிறவனாய் இருந்தான், கசப்பு நிறைந்தவனாய் இருந்தான், கோபம் நிறைந்தவனாய் இருந்தான். அவனுக்கு மாமிசம்தான் அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, அவனை அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது. ஆனால் யாக்கோபுவை மாமிசம் ஆளுகை செய்யல, ஆவி ஆளுகை செய்தது. அதாவது குணசாலி என்பவன் யார் அப்படின்னா, ஆவிக்குரியவன் தான், ஆவில நடக்கிறவன் தான், இதயத்தில் நடக்கிறவன் தான் குணசாலி. மாமிசத்தில் நடக்கிறவன் அவன் குணசாலி அல்ல. ஆவிக்குரியவர்கள் தாங்க குணசாலிகள். மாமிசத்துக்குரியவர்கள் குணசாலிகள் கிடையாது. மாமிசத்துக்குரியவர்கள் யாரு? குணசாலிகள் கிடையாது, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் இதயத்தின்படி நடக்கிறவர்கள் குணசாலிகள். இந்த குணம் இருதயத்தில் தான் மறைஞ்சிருக்கும். பெண்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, தேவனுடைய பார்வையில் மயிரை பின்னுகிறது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களை உடுத்துறது, பொன் ஆபரணங்களை தரிக்கிறது, அது விலையேறப்பட்டதல்ல, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணம். அதாவது இதயத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள்தான் குணசாலி. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்து பாருங்களேன், அவன் என்றைக்கும் எங்கேயுமே சண்டை போட்டது கிடையாது, மாமிசத்தில் அவன் செயல்பட்டது கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே நாம் குணசாலிகளாக இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஏசா மாதிரி இருக்கக்கூடாது, நாம் யாக்கோபு மாதிரி குணம் நிறைந்தவர்களா, குணசாலிகளா இருக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கணும், இதயத்தின்படி நடக்கணும். ஆனால் மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஏசாக்கள். 20 வருஷம் கழிச்சு கூட தன் தம்பி மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லை. உங்களுக்கெல்லாம் யார் மேலேயாவது கோபம் அல்லது உங்கள் சகோதரர்கள் மேலேயாவது கோபம் இருந்துச்சு அப்படின்னா நாளுக்கு நாள் குறையணும். அது ஒரே அளவில் இருக்குது. மறுபடியும் அவங்கள சந்திக்கும் பொழுது பல ஆண்டுகளாகியும் அதே கோபத்தை வெளிப்படுத்துறீங்கன்னா நீங்கள் குணசாலி கிடையாது. அது நாளுக்கு நாள் அப்படியே குறைஞ்சி இல்லாமல் போயிடணும். மறுபடியும் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க நமக்கு விரோதமாக செஞ்சிருந்த அந்த தவறு கூட நமக்கு மறந்து போயிருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் யாரு? குணசாலிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒன்று வாசிங்க.
ஆதியாகமம் புஸ்தகம் 37:1-2. யாக்கோபு யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர் இருக்கீங்களா? உடன் பிறந்த சகோதரிகள் கீர்த்தி எந்திரியன், கீர்த்தி, காசின் எந்திரியன். நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். கீர்த்தி, காசினின் இடத்துல ஏதாவது தவறை நீ பார்த்திருக்கிறியா? தவறை பார்த்திருக்கிறியா? பார்த்துருக்க இல்லைன்னா பூரணமா தவறு இருக்கிறதா? சரி, நீ கீர்த்தியின் இடத்துல ஏதாவது தவறை பார்த்துருக்கிறியா? பார்த்துருக்குற. சரி, 2 பேர் வாழ்க்கையிலையும் தவிர ஒருத்தர் பார்த்துருக்குறீங்க. இதை பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அப்போ 2 பேர் யாரு? கூட்டு களவாணிகள். உட்காருங்க. இது மாதிரி தான் நிறையா பேர் விசுவாசிகளுமே அப்படித்தான். ஒருத்தருடைய தவறு இன்னொருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தருடைய தவறு இன்னொருத்தருக்கு தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும். ஆனால் ஏன் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் சொல்றதில்லை? இவங்களிடத்தில் தவறு இல்லாமல் இருந்தால் சொல்லுவாங்க, இவங்களிடத்துலேயும் தவறு இருக்கு, அவங்களிடத்துலேயும் தவறு இருக்கிறது. அப்படின்னா அப்படியே ஒருத்தர் கான்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் வாழ்க்கையை ஓட்டுகிறது. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தன்னுடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே தனக்குள்ளே அவனுடைய இருதயம் அடித்தது. டப்ப. அவனுடைய தகப்பனாருடைய மறுமனையாட்டி பிள்ளைகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் பொழுது துன்மார்க்கத்தனம் பண்ணுவாங்க, திருடுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. அதெல்லாம் இவன் அவங்க கூட இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அதை பார்த்து விட்டு அப்படியே அப்பாவினிடத்துல சொல்லி விடுவான். அவனுக்கு கூட்டு களவாணியோடு இருக்கிற அந்த தன்மை கிடையாது. அவனுடைய இருதயத்தில் அவனுக்குள்ளே அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆவியானவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள உன் சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள நீ உண்மை உள்ள மகளாய் இருந்தீனா கர்த்தர் உன்னை தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வருவாரு. தேவனுடைய வீட்டில் இருந்து உனக்கு பரலோக வீட்டை திறப்பாரு. பரலோக வீட்டில் இருந்து உன்னுடைய நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட யோசேப்புகள் எங்கே? அப்படிப்பட்ட யோசேப்புகள் எங்கே? எல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இது நிமித்தம் நம்மளை பகைப்பாங்க, நம்ம சகோதரர்கள் பகைப்பாங்க, நண்பர்கள் பகைப்பாங்க. ஏன்னா தவறுகளை சொல்லி கொடுத்து திருத்தப்பட நம்ம உதவி செய்யும் பொழுது நம்மளை பகைப்பாங்க. ஏன்னா உலகம் புரிஞ்சுக்கிறாது. ஆனாலும் பகைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாம் நமக்குள்ளே உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நம்முடைய மனச்சாட்சியில் பாவத்துக்கு சம்மதிக்கக்கூடாது. பாவம் தவறு எங்கேயாவது நடக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு நம்ம சம்மதிக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சம்மதிச்சிடக்கூடாது. நம்முடைய இருதயம் அப்படியே லேப்டாப் அடிக்கணும். இப்படி செய்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்முடைய இருதயம் வாதிக்கணும்.
சோதோம் குமரோ பட்டணத்தில் இருந்த அந்த லோத்து அங்கே சோதோம் குமரோ மக்கள் செய்கிற அந்த துன்மார்க்கமான கிரியைகளை பார்த்து நீதி உள்ள அவனுடைய இருதயம் அவனை வாதித்ததுன்னு பைபிளில் போட்டிருக்கிறது. அப்போ அதுபோலவே நம்முடைய இருதயம் வாதிக்கணும், சொல்ல வேண்டியவரிடத்துல சொல்லி எப்படியாவது அதை தடுக்கணும், எப்படியாவது அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை நான் பார்க்க முடியலை. தம்பி, அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்களா? ஒருத்தன் தவிர இருதயத்தில் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார், யோசேப்புகளை தேடுகிறார். நீ உன் சரீரத்துக்குள்ள உண்மையாயிரு. உன் தம்பி செய்கிற பாவத்துக்கெல்லாம் நீ சம்மதிக்காத. என்ன சந்திரகாசன்? அல்லேலூயா. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. ஒருவேளை பாஸ்டர் இடத்துல சொல்ல உனக்கு மனம் இல்லை, நான் தேவனிடத்துல சொல்லு. என் தம்பியை திருத்துங்கப்பா, என் தங்கச்சியை திருத்துங்கப்பா, எங்கள் அக்காவை திருத்துங்கப்பா, எங்கள் அண்ணனை திருத்துங்கப்பா. நீ தேவனுக்கு உண்மையா உன் சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னது புரிஞ்சதா? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு பாவம் நடக்கும் பொழுது நீங்களாம் சம்மதிக்கத்தானே செய்கிறீங்க. அது ஒரு நாள் பாஸ்டருக்கு வெளிப்படும் பொழுது, ஆமாம் பாஸ்டர் அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படி சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் கூட்டு களவாணிகள் தானே. முதல் நாள்ல ஆண்டவர் உன் கண்ணில் காமிக்கும் பொழுது அடுத்த நாள் போதகர் இடத்துல தெரிவிச்சிருக்க வேண்டாமா? பாஸ்டர், நம்முடைய சபைக்குள்ள இப்படி ஒன்று நடக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணி அந்த தவறு அதுக்கு பிறகு வளராதபடிக்கு தடுத்திருக்கலாமே. ஆனா ஆரம்பத்திலே அதை பார்த்து அதுக்கு ஒத்து போய் சம்மதிச்சு ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறீங்களே. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ யோசேப்பா இரு. உனக்காக ஆண்டவர் பரலோக வீட்டை திறந்து ஞானத்தின் ஆவினாலே நிரப்பி உன்னை ஒரு நாள் அதிகாரி ஆக்குவதற்கு, பரலோக வீடு உனக்காக திறக்கப்படுவதற்கு ஒரு சரீரமாகிய வீட்டுக்குள்ளே பாவத்துக்கு ஒத்து போகாதே, பாவத்துக்கு ஒரு இருதயத்தில் சம்மதம் தெரிவிக்காதே. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட வாசிங்களேன். ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட 13 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன் நீ போய் சகோதரோடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி. போதும். நான் சொல்றதை நல்லா கவனமாக்களுங்க. யோசேப்பு தன்னுடைய இருதயத்தில் பாவத்துக்கு ஒத்து போகாததுனால, பாவத்துக்கு சம்மதிக்காததுனால அதை தன் தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுது சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இது உலக வழக்கம் தானே, அப்படித்தானே? தப்புக்கு ஒத்து போனால் எல்லாரும் சிநேகிப்பாங்க. தப்புன்னு சொன்னோம்னா, தப்பை மாற்றுவதற்கு நம்ம பிரயாசப்பட்டோம்னா நம்மளை ஜனங்கள் பகைப்பார்கள். அப்போ நம்ம அவங்கள பதிலுக்கு பதில் என்ன செய்யணும்? பகைக்கணும். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்படி பதிலுக்கு பதில் பகைச்சிங்கன்னா உங்களுக்கு பரலோக வீடு திறக்கப்படாது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை சிநேகித்தான். பகைத்த சகோதரிடத்தில் போய் உணவு கொடுத்து அவங்களுடைய சேமம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் போக மாட்டேன்னு சொல்லல, 2 நாள் கழிச்சு போறோம்னு கூட சொல்லல. ஆனா அவன் உடனே சொல்றான், நான் போகிறேன். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பகைக்கிறவர்களையும் சிநேகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
பகைக்கிறான் 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 பகைக்கிறான்னு நம்மளும் புறம் தள்ளி ஓடக்கூடாது. பகைக்கிறவர்களையும் சிநேகிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயம். சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். நல்ல 2 கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். பகைக்கு பகை அது தவறு. பகைக்கு சிநேகம், பகைக்கு சிநேகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை பகைக்கிறாங்களா? அவங்க நல்லது தானே செஞ்சிருக்கிறாங்க. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தீமை செய்தானா நன்மை செய்தானா? சொல்லுங்களேன். நன்மை தான் செய்தான். என் தம்பிகள் நல்லவர்களாக வாழ வேண்டிய என் சகோதரர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் அப்பாட்ட சொல்லி கொடுத்தான். வேற எங்குமே சொல்லி கொடுக்கல. அதை அவங்க புரிஞ்சுக்கிறது தெரியல. இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், நம்ம தவறுகளை சரிப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா பகைப்பாங்க, போதகரை பகைப்பாங்க. ஆனால் புரிந்து கொள்ளணும், நல்லதுக்கு தானே பாஸ்டர் செயல்படுகிறார். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தானே செயல்படுறாரு. நம்ம கணவர் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே செயல்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். ஆனால் தவறை சீர்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது பகைக்கிற மக்கள் தான் நிறையா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பகை மக்களுக்கு சிகை போல இருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்மளை பகைக்கிறவர்களையும் நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. மாமியார் உங்களை பகைக்கிறாங்களா? அவங்கள சிநேகிங்க. உங்கள் நாத்தனார் உங்களை பகைக்கிறாங்களா? அவங்கள சிநேகிங்க. உங்களை யார் பகைக்கிறாங்களோ அவங்கள சிநேகிச்சு பழகுங்க. அதுதான் பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படுவதற்கு தேவன் நடத்துகிற வழிகள். இவன் மாத்திரம் அன்னைக்கு சகோதர இடத்துல போகாமல் இருந்திருந்தான்னா எகிப்து தேசத்துக்கு போயிருக்க மாட்டானே. அங்கே அவனுக்கு ஒரு உயர்வை மேன்மையையும் அவன் பெற்றிருக்க மாட்டானே. அன்றைக்கு அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதர இடத்துல போனானே, பகைத்த சகோதரர்களை சிநேகித்தானே. பகை என்பது தேவனுக்குரியது அல்ல, அது சாத்தானுக்குரியது, அது மாம்சத்துக்குரியது. நீங்கள் உங்களுடைய வீட்டிலே சரியாயிருங்கள். நான் சொன்ன 3 விதத்தில் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். 1, ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். 2வது, பாவத்திற்கு ஒத்து போகக்கூடாது. 3வது, பகைத்தவர்களையும் சிநேகிக்க வேண்டும். எத்தனை பேர் பகைத்தவர்களையும் சிநேகிப்பீர்கள்? கை உயர மாட்டேங்குது பாருங்களேன். பகைக்கிறவர்களை எத்தனை பேர் சிநேகிப்பீங்க? கை உயர மாட்டேங்குது பாருங்களேன். 2 கை உயர்த்தி காமிங்களேன். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் சரிப்படலைன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்பலை. ஆமாம், பகைக்கிறவங்களை எத்தனை பேர் சிநேகிப்பீங்க? நல்லா 2 கை உயர்த்தி காமிங்க. என்னை பகைக்கிறவங்களை நான் சிநேகிப்பேன் அப்படி சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமி, தலைக்கு மேலோட உயர்த்தி காமி. பகைக்கிறவங்களையும் சிநேகிப்பீங்களா? நீங்கள் கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் கரத்தை பார்க்குறார். பகைக்கிறவங்களை சிநேகிப்பீங்களா? நல்லா கை உயர்த்திக்கோங்க. நல்ல தலைக்கு மேலோட கை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை பார்க்குறார். ஆமென். கை கிளப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விரோதமாக எந்த தீமை செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே கசப்பையோ கோபத்தையோ காமிக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ சிநேகமாயிரு, நான் உனக்கு பரலோகத்தை திறப்பேன்னு சொல்கிறார். தீமையை நன்மையா நான் முடிய பண்ணுவேன். அவர்கள் உனக்கு தீமையை யோசிக்கலாம், ஆனால் அதை நான் உனக்கு நன்மையா முடிய பண்ணுவேன். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரத்தில் நீ நல்லா இரு, உன் கூடாரத்தில் நீ உண்மையாயிரு. 2வது, தகப்பனுடைய வீட்டில். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் தகப்பனுடைய வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? அம்மா அப்பா வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? ஐசக் ஜோ, உங்க அம்மா அப்பா வீட்டில் எப்படி இருக்க? எந்திரிங்க. உங்கள் அம்மா வார்த்தையை நீ கேட்குறியா அல்லது ஓ வார்த்தையை உங்கள் அம்மா கேட்குறாங்களா?
அம்மாட்ட கேட்கேன். உங்கள் அம்மா வார்த்தையை நீ கேட்பியா? பொய் பேசக்கூடாது. தம்பி இங்கே வாயா. உங்கள் அம்மா அப்பா வார்த்தையை நீ கேட்பியா? உன் வார்த்தையை உங்கள் அம்மா அப்பா கேட்பாங்களா? யாவத்தையும் அம்மா அப்பா. இவங்க வீட்டுக்கு அதிகாரி இவன் தான். ரொம்ப எடுத்துறது அல்லது அது என்னது அடிப்பாங்களே, சாட்டை எடுத்துறது, சொல்லட்டுறது. அம்மாவை சுருண்டு சுருண்டு, அப்பாவை சுருண்டு. நான் சொல்லறது கேட்கணும். அந்த காலேஜில் சேரணும், அங்கே தான் சேர்க்கணும். இந்த படிப்பு தான் படிப்பேன், இந்த ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும். அம்மா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, இதை தான் எடுக்கணும். அது கருப்பாக இருக்கும், போட்டால் சாத்தான் மாதிரியே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் வீட்டில் அதிகாரியா இருக்கக்கூடாது, தகப்பன் வீட்டில் அடிமையா இருக்கணும். நீ தகப்பன் வீட்டில் அடிமையா இருந்தீன்னா தேசத்தை ஆண்டவர் உனக்கு அடிமையாக்கி தேசத்துல உன்னை அதிகாரியா வைப்பாரு. தேசத்துல பெரிய பெரிய அதிகாரிகளை கூட உனக்கு கீழே இருக்கும்படி ஒன்னு அவங்க மேல அதிகாரியா வைப்பாரு. யோசேப்பை பார்வோன் மன்னனுக்கு அதிகாரி ஆக்கினாரு, அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கினாரு. எகிப்து தேசத்துல இருந்த அமைச்சர்களை, பெரிய பெரிய அதிகாரிகளை ஆண்டவர் யோசேப்புக்கு கீழே வச்சிருந்தாரு. ஆண்டவர் யோசேப்பை எல்லாவற்றிற்கும் மேல உயர்த்தி வச்சாரு. நல்ல தலைக்கு மேல உடைய கைத்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஆவியானவர் சொல்றாரு, உன்னை பெத்தவங்களை என்னைக்கும் நீ ஆளாத, உன்னுடைய அம்மாவை ஆளாத, உன்னுடைய அப்பாவை ஆளாத, உன்னுடைய அம்மா அப்பாவை கனம் பண்ணு, உன்னுடைய அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடு, உன்னுடைய அம்மா அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படி. அதுதான் ஆண்டவர் உனக்கு முன்பாக பரலோக வாசலை திறப்பதற்கு வழி. இங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா பரலோக வாசல் உனக்காக திறக்கப்படுகிற இடத்துக்கு போயிருவேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களே. ஆதியாகமம் 28:7. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போறதையும் ஏசா கண்டதினாலும். போதும். ஆதியாகமம் 37:13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். நான் சொல்லுது நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கும் பரலோக வாசல் திறக்கப்பட்டுச்சு. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிடுவேன். மாமா வீட்டுக்கு போ, அங்கே போய் ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சிக்கோ அப்படின்னு அனுப்புகிறாங்க. கீழ்ப்படிஞ்சு போகிறான். தேவனுடைய வீட்டுக்கு வரான், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறான், தேவனுடைய வீட்டுக்கு வரான், பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. அதே மாதிரி யோசேப்பும் சீகேமில் இருக்கக்கூடிய சகோதரர்களை போய் சேம விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா அனுப்புகிறாரு. போக மாட்டேன்னு சொல்லலை, போகிறான். மறுவார்த்தை எதுவுமே பேசலை, போகிறான். அதாவது தகப்பனுடைய வீட்டில், தாயினுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? அதிகாரியாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வீட்டில் நீ தான் அதிகாரியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், உங்கள் வீட்டில் யார் அதிகாரி? சஞ்சனா, உங்கள் வீட்டில் யார் அதிகாரி? பொய் பேசக்கூடாது. பெற்றவங்க சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்களா? என் பிள்ளைகளாம் நான் சொல்கிற கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சொல்கிற பெற்றோர் கையை ஒத்திக்காமங்க சொல்லுங்கள். கார்த்தி சிஸ்டர் கை ஒத்தி, ஒரு கை உயர மாட்டேங்குது. அங்கே திரும்பி பாருங்க. உங்கள் வீட்டில் அதிகாரி நீ தானா? மேனேஜர் நீ தானா? அது மாதிரி இங்கே தம்பி ராபர்ட்டு, கிறிஸ்டோபரு, உங்கள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? ஏம்மா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, மூஞ்ச உடச்சிடுவோமா? தம்பி, இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பேசும்பொழுது உனக்கு பரலோகம் அடைக்கப்படுகிறது தெரியுமா? உனக்கு நீ ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரக்கூடிய நிலை இருக்கலாம், ஆனால் இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த நன்மை உனக்கு தடுக்கப்படலாம். நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயை உன் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்கிறார். எனக்காக ஒரு கைத்தட்டு கொடுக்குறீங்களா? நீங்களாம் நல்ல கைத்தட்டுங்களேன். அதாவது கர்த்தருக்குள்ள உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. தாய் தகப்பனை எதிர்த்து பேசாதீங்க. தாய் தகப்பன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க.
பல காரியங்களை சிந்தித்து சில காரியங்களை உங்களிடத்துல சொல்லாமல் கூட அவங்க சில காரியத்தில் செயல்படுவாங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு தீமையை யோசிக்கவே மாட்டாங்க. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைக்கு அவர் தீமையை யோசிப்பாரா அப்படின்னு நினச்சி தான் யோசேப்பு தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனார். ஆனால் அதுதாங்க அவருடைய உயர்வுக்கு படிக்கட்ட அமைஞ்சது. தகப்பனுடைய வீட்டில் என்றைக்கும் நாம் அதிகாரியாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேங்க, நல்ல வாலிப பிள்ளைகள், நல்ல வாலிப பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அம்மா அப்பாவை வா பொண்ணு கூட பேச மாட்டாங்க. வா பொண்ணு கூட பேச மாட்டாங்க. நான்லாம் எங்கள் அப்பாவெல்லாம் வா பொண்ணு பேசவே மாட்டேன். எங்கள் பெரியம்மா, எங்கள் தாத்தா எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். நான் ஆண்டவர் அறியாத காலத்துலலாம் எங்கள் பெரியம்மாவை வா பொண்ணு பேசியிருக்கிறேன். எங்கள் அப்பாவை அப்படி பேசுனது கிடையாது. இன்றைக்கும் வாங்க போங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தான் பேசுவேன். ஏன்னா அதான் நல்ல பிள்ளை கிடையாது. உங்கள் அம்மா அப்பா எப்படி பேசுவேன்? ஏம்மா இங்கே வாம்மா, நீ எப்படி பேசுவ உங்கள் அப்பாவை? ஏப்பா குணசேகரா இங்கே வா அப்படியா? இனிமே அப்படி பேசக்கூடாது. உயரணும்னு விரும்புகிறீங்களா வாலிப பிள்ளைகள்? எத்தனை பேர் உயரணும்னு விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி காமிங்களேன், நல்லா கையை உயர்த்தி காமிங்களேன். வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்க, அறிவில் உயர்வது கிடையாது, ஆண்டவரால் தான் உயர்றது. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா முதல்ல அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாய் தகப்பனை என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. செல்ஃபோனை கீழே வைனா கீழே வச்சிடணும். டிவி பார்க்காத, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க, புஸ்தகத்தை எடுத்து படி, பைபிள் எடுத்து படின்னா கீழ்ப்படியணும். யாரு கூட இப்படி பேசாத, இத்தனை மணிக்கு மேலே முழிச்சிருக்காத, இங்கே போகாத அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு அப்படி சொன்னால் கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணணும். என்ன தம்பி, தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். உலகத்து மனுஷன் கூட தாய் தந்தையை கடவுள்னு எழுதி வச்சுருக்கான். நமக்கு தாய் தந்தை கடவுள் கிடையாது, ஆனால் கனம் பண்ணுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். முதல்ல தன் வீட்டில், ரெண்டாவது தகப்பன் வீட்டில், மூன்றாவது தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? ஆதியாகமம் 28:17-18 வேகமாக வாசிங்களேன். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார், தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். தேவனுடைய வீட்டில் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வீட்டில் யாக்கோபு என்ன செய்தார் தெரியுமா? பரலோகம் அவருக்காக திறக்கப்பட்ட பின்பு தன்னையும் தன்னுடையவைகளையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே, எனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீர் என்றால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்றார். வேலையை ஆண்டவர் கையில் கொடுக்கிறாரு, பாதுகாப்பு ஆண்டவர் கையில் கொடுக்கிறாரு, உணவை ஆண்டவர் கையில் கொடுக்கிறாரு. எல்லாமே நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரை, என்னை பத்திரமா கொண்டு வரும்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருவேன்னு சொல்றாரு. தன்னுடைய வருமானத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு தேவனுடைய வீட்டில்
உங்கள் தசம பாகத்தை தருவேன்னு ஒப்பு கொடுக்குறீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்களேன், இந்த கல் தேவனுக்கு வீடாகும்னு சொல்கிறாரு. நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன்னு பொருத்தனை பண்ணுறாரு. பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய வம்சத்தில் வந்த சாலமோன் தேவனுக்கு பெரிய ஆலயம் கட்டுறாரு. ஆவியானவர் சொல்கிறாரு, தேவனுடைய வீடு நாம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய வீடு. நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடையவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளையும் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடையவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஆமென். கடவுளை நம்பாதவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய வீட்டுக்கு வருவாங்க, ஆனால் கடவுளை நம்பாதவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு தாளந்து இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் பிழைச்சிக்கிருவேன், சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக பரலோகம் திறக்கப்படாது. யாதொருவன் ஆண்டவரிடத்தில் தன்னையும் தன்னுடையவைகளையும் ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு பரலோகம் திறக்கப்படும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே எப்படி இரு? நம்பிக்கையாயிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க, அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிங்களேன். ஆதியாகமம் 39:1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலே விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவனானான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்மோடு கூட வச்சுக்கிறணும். தேவனுடைய வீட்டில் கர்த்தரை நம்மோடு கூட வச்சுக்கிறணும். யோசேப்பு இருந்தது போத்திபார் வீடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்டுக்குள்ளேயே தேவனுடைய வீட்டை வச்சிருந்தாரு. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலேயே தேவனுடைய வீட்டை வச்சிருந்தாரு. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யார் கூட கர்த்தர் இருப்பா? யாரு கர்த்தர் கூட இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருப்பார். யோசேப்பு கர்த்தரை ஆராதிக்கிறவரா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவரா, ஜெபிக்கிறவரா, வேத வாசிக்கிறவரா, கர்த்தரோடு இருக்கிறவரா இருந்திருக்கிறாரு. அதனால தானே கர்த்தர் அவர் கூட இருந்திருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய வீட்டில் கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கர்த்தரோடு இருக்கணும். சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்களையும் கலந்து கொண்டு கர்த்தரோடு இருக்கணும், ஆராதிக்கணும். எல்லா ஜெபங்களையும் கர்த்தரிடத்தில் கலந்து கொள்ளணும். வேதபாட கூட்டங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக கர்த்தர் உங்களோடு இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரோடு நீங்க இருந்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு. 2 நாளாகமும் 15:2 வாசிங்களேன். 2 நாளாகமும் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க கர்த்தரோடு இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு என்ன செய்வாரு? இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரோடு இருந்தால் தான் கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாரு. நீங்க எப்படி கர்த்தரோடு இருப்பது? ஆடிக்கு ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரணும், அடுத்து அமாவாசைக்கு ஒரு வாரம் என்ன வரணும்? சர்ச்சுக்கு வரணும். அப்படித்தானே? அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா போல இருக்கணும். எப்பெல்லாம் தேவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துடணும்.
சர்ச்சில் ஜெபம் நடக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் நீங்கள் இருக்கணும், அந்த ஜெபத்தில் இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறீங்க, உங்களுக்காக பரலோக வீடு திறக்கப்படும். கர்த்தரை விடாமல் நீங்கள் கர்த்தரை உங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோகத்தை அவர் தானே திறப்பார். பரலோகத்துக்கு சொந்தக்காரர் யார்? நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர் யார்? நம்ம ஆண்டவர் அல்லவா? அந்த ரகசியம் தெரிந்துதான் யோசேப்பு கர்த்தரை பிடித்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சரி, வாலிபர்களுக்கு சரி, அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த புத்தி இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யோசேப்பு மாதிரி தேவனுடைய வீட்டில் கர்த்தரை பிடித்துக்கொள், கர்த்தரோடு இரு, கர்த்தரை உன்னோடு வைத்துக்கொள், கண்டிப்பா உனக்கு பரலோகம் திறக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரோடு இரு. அந்த வெளிப்பாடு இருக்குதா தம்பி? வெளிப்பாடு இருக்குதா? வெளிப்பாடு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, உனக்கு அழைப்பு வந்து கூட கர்த்தரிடத்தில் வருவதற்கு மனது கிடையாது. அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் சரி, அழைப்பு கொடுத்து கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கர்த்தரிடத்தில் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை தம்பி, அதை புத்திசாலித்தனம்னு நினைக்காத, அதை புத்திசாலித்தனம்னு நினைக்காத. நீ ஒரு நாள் உயரத்தில் இருக்கணும்னா, நீ ஒரு நாள் மேன்மேல இருக்கணும்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து யோசேப்பு மாதிரி அவரை பிடித்துக்கொள், அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுடைய வீட்டில் நம்ம அப்படித்தான் இருக்கணும். அப்போத்தான் நமக்கு பரலோகம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இன்னொரு காரியத்தை வாசிங்களேன், ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே உட்காரியா பிறப்போயா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, அவருடைய மனைவியா இருக்கிறபடியா, உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எப்படி? யோசேப்பு சொல்ற வார்த்தை இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் அப்படி சொல்ல முடியும்? தம்பி நிமிந்து பாரு. இன்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம தான் நிறைய பேர் பாவம் செய்யாம உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெண் வந்து தன்னை பலவந்தப்படுத்துறா. எத்தனை வாலிபர்கள் இப்படி சொல்லுவாங்க? எத்தனை வாலிபர்கள் சொல்லுவாங்க, ஒரு வாலிப பிள்ளையும் வரல, அதனால தான் கம்முன்னு உட்காந்துருக்கேன். எத்தனை வாலிப பிள்ளைகள் இப்படி சொல்லுவாங்க, எவனாவது தூது விட மாட்டானா? அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய நிலை. பிரதர், சிஸ்டர், நீ தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிற, உனக்கு அடுத்து பரலோகம் திறக்கப்படணும். நீ இருக்க வேண்டிய விதம் என்ன தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை தள்ளிட்டு பாவம் இல்லாமல் இரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாவத்தை புறம்பே தள்ளிட்டு பாவம் இல்லாமல் இரு. நல்லா கையை பிடிச்ச கிளடிகள் கூட இன்னைக்கு பாவத்தில் கிடக்குதுங்க. வயசான கிளடிகள் கூட இன்னைக்கு எதில் கிடக்குதுங்க? பாவத்தில் கிடக்குறதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்தோடு நமக்கு பகை, பரிசுத்தத்தோடு நமக்கு சிநேகம் வேணும். நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல ரெண்டு கையை தட்டி, நல்ல விழுதன அவங்க கை தட்டி. அதாவது பாவம் சாத்தானுக்குரியது, பரிசுத்தம் தேவனுக்குரியது. நீ பாவத்தோடு இருப்பேனா நீ சாத்தானை போல மாறுற. ஆனால் நீ பரிசுத்தமாக இருப்பேனா நீ தேவனை போல மாறுற. ஏசப்பா பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 1 பேதுரு 1:17 என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நீ பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா நீ யாரை போல மாறுற? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ பரிசுத்தமாக இருந்தேன்னா தேவனை போல மாறுற. எல்லாரும் அப்படி சொல்லுங்களேன், வாய் திறந்து பேசுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க, நீ உன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டேன்னா நீ தேவனை போல இருக்கிற. நல்ல சத்தமாக பேசுங்களேன், கோச்சுக்குருவாங்கன்னா சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுங்க, நரைச்ச தலைகளுக்கு கூட இன்னைக்கு பாவம். நரைச்ச தலைகளில் கூட என்ன இருக்குது? பாவம். டை அடிச்சுட்டு பாவம். டை அடிக்கிறது பாவம் கிடையாது, டை அடிச்சுட்டு பாவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை போல. வாலிப தம்பிகள் சொல்லுங்க, சின்னத்துறை சொல்ல ஐயா, பரிசுத்தமாக இருங்க ஐயா.
நீங்க தேவனை போல பாவத்தை நீ எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, ஆனா பாவம் உன்னை தேடி வரும். பாவத்தை நீ பலவந்தப்படுத்த வேண்டியதில்லை, ஏன்னா இது தேவனுடைய பிள்ளை. ஆனால் அது ஒன்றை பலவந்தப்படுத்தும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? எட்டி ஒரு உதச்சணும். பிசாசே, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? என்னால பாவம் செய்ய முடியாதையா, வேற எதையாவது செய்ய சொல்லையா செய்யறேன். ஆனா தேவனுக்கு விரோதமா இதான் யோசேப்பு நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனுக்கு விரோதமா இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் பாவம் செய்வது எப்படி? ஒரு வாலிபன் கேட்ட கேள்விங்க, ஒரு வாலிபன் கேட்ட கேள்வி. இன்னைக்கு வாலிபர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, வாலிப பிள்ளைகள் கேட்க வேண்டிய கேள்வி இது. நீ பரிசுத்தமாயிரு, உனக்கு பரலோகத்தை தரப்பாரு. நீ பரிசுத்தமாயிரு, உனக்கு தேவன் பரலோகத்தை ஓபன் பண்ணி உன் கூடாரத்தை உன் வீட்டை நன்மையினால நிரப்புவாரு. இன்னைக்கு நீ அடிமையா இருக்கிறது போல தெரியலாம், ஆனா நீ உலகத்துக்கு அதிகாரியா இருப்பவர்கள். ஆண்டவர் உன்னை உயரத்துல பரிசுத்தத்தை கனம் பண்ணி உன்னை உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. எல்லாரும் உனக்கு சலிட் அடிப்பான், எல்லாரும் உனக்கு கும்பிடு வருவான். நீ தலை நிமிர்ந்து நடப்ப. நான் சொல்றத நம்புறியா? உன் பரிசுத்தத்தை கனம் பண்ணுவார் இயேசு. பாவத்துக்கு இடம் கொடுக்காத, இச்சைகளை நிறைவேற்றாத, பரிசுத்தமாயிரு. தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுக்கிற வரைக்கும் காத்துரு. தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சி ஆயிரு. தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையை விட்டுட்டு வேறொரு துணையை தேடாத, அது உனக்கு வினை. பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யும் பொழுதோ அல்லது சர்ச்சிலேயோ வேற எந்த இடத்துலையோ இப்படிப்பட்ட பாவம் மனுஷனுக்குள்ளே வருவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணும். ஆனால் உங்க இருதயத்தில் உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. யோசேப்பு மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அழைப்பு வரும், பரலோக வாசல் திறக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? தன் வீடு தகப்பன் வீடு தேவனுடைய வீடு. இந்த சத்தியத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? தன் வீடு தகப்பனுடைய வீடு தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? 3 காரியம் சொன்னாரா? தேவனோடு இருக்கணும், தேவனுடன் வைத்திருக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க 2 கைகளை உயர்த்தி. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க 2 கைகளை உயர்த்தி. வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் உங்க ஆசை இச்சைகள் எல்லாம் அப்படியே சிலுவையில் அறைவீங்க? யோசேப்பு மாதிரி நான் ஆண்டவருக்காக பிரகாசிப்பேன். நல்ல 2 கைகளை உயர்த்தி. ஆவியானவர் அசைவாடுறார் பாருங்களேன். பரிசுத்தத்துக்கு மட்டும் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றேங்க இத்தனை பேர். கை கிளப்படாத. வாலிப தம்பி, பரிசுத்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பியா? குடும்ப தலைவர்கள் பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கையை கீழே போடாதீங்க. இப்போ உனக்காக பரலோகம் திறக்கப்படும் பாரு. இப்போ உனக்காக பரலோக வீடு திறக்கப்படும் பாரு. நிறைய கைகள் உயரல. நீ எனக்காக கையை உயர்த்தல சகோதரா, உனக்காக உனக்கு பரலோகம் திறக்கப்படணும்ல. நம்பிக்கையோட கையை உயர்த்து. நான் என் சரீரத்தை நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன் அப்படின்னா நீ நல்ல கையை உயர்த்து. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பரிசுத்தத்துக்கு ஒப்புவிடு. வாலிப தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடு. இருக்கிற பாவத்தை அறிக்கை பண்ணு. இன்னைக்கு கர்த்தருடைய ரத்தத்தை, இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் பெற்றுக்கொள்ள போகிற. உன்னை தூய்மைப்படுத்து. நீ பரலோகத்துக்கு வரணும்ல. பரலோகத்தில் இருக்கிறது உன்னிடத்துல வரணும்ல. கையை கீழே போடாத, கையை கீழே போடாத. வாலிப தம்பி, பரிசுத்தமா இருப்பியா?
நல்லா முழங்கால் போட்டுக்கோ, நல்லா முழங்கால் போட்டுக்கோ, நல்லா கையை உயர்த்திக்கோ. உங்க சிந்தனையில் வருகிற அந்த பாவத்தை அப்படியே அறிக்கை பண்ணு. உன் சிந்தனையில் வருகிற பாவத்தை அப்படியே அறிக்கை பண்ணு. இதுக்கு முன்னாடி நீ பாவம் செஞ்சிருக்கலாம் தம்பி, ஆனால் ஆண்டவர் உனக்கு மன்னிப்பு தர்றார் தம்பி. ஆனால் இன்னையிலேருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி தேவனுக்கு நான் பரிசுத்தமாக வாழ்வேன்னு சொல்லுகிற உனக்கு உதவி செய்வார் தம்பி. உன் கையை கீழே போடாத சகோதரா, சகோதரி, உன் கையை கீழே போடாத. இன்னைக்கு உன் மேலே ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இன்னைக்கு உன் மேலே ஆவியானவர் வராரு, உன் மேலே பலம் கொண்டு வராரு, அக்கினியா வராரு, உன்னை தூய்மைப்படுத்திட்டாரு. கைத்தடி பெற்றுக்கொள், கைத்தடி பெற்றுக்கொள், கைத்தடி பெற்றுக்கொள். நல்ல விடுதலையோட நிறைய பேரை சுத்திகரிக்கிறாரு, நிறைய பேரை சுத்திகரிக்கிறாரு, நிறைய பேரை சுத்திகரிக்கிறாரு. நன்றி. அப்படியே வரிசையாக நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாவோம்.